அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க அந்த வத்த குழம்பு. அனைவருக்கும் வில்லேஜ் கழுத்துப்படி சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லியா நாச்சியப்பன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு முறையில் வில்லேஜ் கழுத்துப்படி ஸ்டைலில் நம்ம வத்த குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த வத்த குழம்பு வந்து குறைஞ்சது 10 பேராவது நம்ம சாப்பிடலாம். வத்த குழம்பு எப்படி தயார் பண்ணுறது பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம வில்லேஜ் கழுத்துப்படி சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்துப்படி சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப சுண்ட வத்தல் குழம்பு எப்படி தயார் பண்றதை பார்த்துருவோமா? வில்லேஜ் கழுத்துப்படி ஸ்டைல்ல வாங்க பார்த்துருவோம். பார்த்து காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் இன்னைக்கு வத்த குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். அதனால ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதனால மண் சட்டி வச்சுக்கிறேன். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மண் சட்டியில் சேர்த்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு தேங்காயை உடைச்சு நல்லா திருகி இப்போ சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் தேங்காய் சேர்த்து நம்ம வத்த குழம்பு செஞ்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கு. அதனால திருநெ தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ அப்படியே நல்லா கோல்டன் கலரில் தங்க கலரில் அப்படியே தகன்னு தேங்காய் பூவை அப்படியே நல்லா நல்லெண்ணெயில் வதக்குறேன். இப்போ அடடடா, நல்லெண்ணெயில் தேங்காயை அப்படியே வறுக்கும் போது அதோடைய வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நண்பர்கள், இன்றைக்கி தேங்காய் வந்து வதக்கும் போது மிதமான தீ தான் இருக்கணும். நெருப்பு வந்து அதிகமாக எரியக்கூடாது. நெருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அடிப்பிடிச்சிடும். நண்பர்களே, இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் தேங்காயை வந்து நல்லா வறுத்துக்கணும். இதே மாதிரி கோல்டன் கலரில் நம்ம வறுத்து சேர்த்தோம்னா அந்த வத்த குழம்பு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதே போல் வந்து சீக்கிரமும் கெடாது. அதனால தான் நம்ம வறுத்து சேர்க்குறோம். இப்போ அருமையாக நல்லா வறுத்துக்கிட்டோம். இப்போ எடுத்து ஆற வைக்க வேண்டியதான். எண்ணெயில் சேர்த்த தேங்காய் திருவிழா வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா வறுத்துக்கிட்டோம். அதே மண் சட்டியில் நம்ம சுண்டவத்தில் வந்து வறுக்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 150 கிராம் சுண்டல் வத்தல் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 150 கிராம் சுண்ட வத்தலை நம்ம தண்ணியில் வந்து நம்ம 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கோம். சுண்ட வத்தலை ஏன் நம்ம தண்ணியில் நம்ம ஊற வச்சிருக்கோம் அப்படின்னா, சுண்ட வத்தல வந்து கண்டிப்பாக வந்து மண்ணு கல் வந்து இருக்கும். சுண்ட வத்தலை நல்லா கல் மண்ணு வந்து நீக்கி சுண்ட வத்தலை கழுவி இப்போ எண்ணெயில் வந்து பொரிச்சுக்குவோம். அதே போல் வந்து நம்ம வறுக்கையில் 3/4 தரத்துக்கு வறுத்தா போதுமானது. பாருங்கள், நல்லா வறுத்துக்கிட்டோம் 3/4 தரத்துக்கு. இனிமேல் எடுத்துட வேண்டியதான். நண்பர்களே, அதே மண் சட்டியில் நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி பழம், வரமிளகா, மல்லி, சீரகம் எல்லாம் வந்து எண்ணெயில் வதக்க வேண்டியிருக்கு. குழம்புனாவே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்தாதான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதனால நல்லெண்ணெய் 2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். இப்போ மண் சட்டியில் சேர்த்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1.5 தேக்கரண்டி கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லெண்ணெயில் வறுத்து நம்ம சேர்த்தோம்னா இந்த வத்த குழம்பு ருசியாகவும் மனமாகவும் இருக்கும். அதே போல் வத்த குழம்பும் கெட்டியாகவும் இருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு நல்லெண்ணெயில் ஒரு 60% வறுத்தா போதுமானது. அதுக்கு பிறகு நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா சாமான்லையே அதுக்கடுத்து அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுத்துரும். கடலைப்பருப்போட 1/4 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் வெந்தயம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட 1/4 தேக்கரண்டி மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். வெயில் காலத்தில் வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாகும், குளிர் காலத்தில் நம்ம உடம்பை வந்து சூடாகவும் வச்சுக்கேன். மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நம்ம மிளகு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். மிளகு நம்ம சேர்க்கையில் வெடிக்கும். நீங்கள் பார்த்து பயன்படுத்திங்க. காரத்துக்கு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ போட்ட வரமிளகாய் நல்லா கிண்டி விட்டு 25 கிராம் வரமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாயோட மல்லி சேர்த்த உடனே அதோடைய வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம உடம்பை சீராக வைக்கக்கூடிய சீரகம் 1/2 தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவுனாவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து தான் நம்ம எந்த குழம்பு வேணாலும் நம்ம தயார் பண்ணுவோம். அதனால நம்ம சின்ன வெங்காயம் வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி அலசி அதில் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சேர்த்த சின்ன வெங்காயத்தை நல்லா அப்படியே நல்லா வதக்கலாம் 3/4 தரத்துக்கு. நம்ம இன்னைக்கு 100 கிராம் பூண்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். 100 கிராம் பூண்டில் வந்து நான் தோல் நீக்கி அலசி இப்போ 80 கிராம் பூண்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 80 கிராம் பூண்டு வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். உரிச்ச பூண்டு
சேர்த்த பூண்டை நல்லா கிண்டி விட்டு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலையை பிடிக்கி அலசி இப்போ 3 இனுக்கு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கிறேன். அதில் காரலாமல் அப்படியே கருவேப்பிலை சேர்த்த உடனே அதோடைய மனமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. வத்த குழம்புனாவே தக்காளி பழம் நம்ம அதிகமாக சேர்த்தா தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த வத்த குழம்பு. அதனால் 200 கிராம் தக்காளி பழத்தை அலசி இப்போ சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, நம்ம தக்காளி பழம் நல்லா காத்தறதுக்கு வதங்கினா போதுமானது. கோல்டன் கலரில் வறுத்து வச்ச தேங்காய் பூவை நம்ம சேர்த்து தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து அப்படியே 2 பிரட்டி இனிமேல் ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கிற வேண்டியதான். நண்பர்களே, நம்ம வதக்கின தேங்காய் மசாலா நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். மாநில மை போல் பாருங்கள், நைஸாக நல்லா அரைச்சிருக்கேன். நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் நம்ம வத்த குழம்பு தயார் பண்ணுறதுக்கு குழம்பு வந்து கூட்டி வைக்க வேண்டி இருக்குது. அதனால் மண் சட்டி வச்சுக்கிறேன். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 3 தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மண் சட்டியில் சேர்த்த நல்லா காஞ்சிருச்சு. 1/2 தேக்கரண்டி வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் சேர்த்த வெந்தயம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 1 தேக்கரண்டி கடவுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வத்த குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 100 கிராம் வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதே போல் இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்த சின்ன வெங்காயத்தை நல்லா அப்படியே எண்ணெயில் கிண்டு நல்லா கிண்டுறோம். அப்படியே நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லெண்ணெயில் ஒரு அரை தரத்துக்கு வதக்கினாவே போதுமானது. 50 கிராம் பூண்டு வந்து நம்ம மசாலாவில் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு 50 கிராம் பூண்டு வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்த பூண்டையும் 2 கிண்டு விட்டு சேர்த்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிட்டோம். ஏற்கனவே நம்ம மசாலா ரெடி பண்ணிலாம் நம்ம வரமிளகா வந்து நம்ம சேர்த்துருக்கோம். காரம் வந்து எனக்கு அதிகமாக பிடிக்கும். அதனால 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வேணாம்னா விட்டுருங்க. உங்களுக்கு உரப்பு அதிகமாக தேவைன்னா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்குங்க. இப்போ நான் 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்த பச்சை மிளகாய் இவனையும் 2 கிண்டு விட்டு அலசின கருவேப்பிலை 2 இனுக்கு சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, கருவேப்பிலை வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. உடம்பை வந்து நல்லா பாதுகாக்கக்கூடியது. கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ண. அதே போல் முடி வளர்ச்சிக்கு வந்து கருவேப்பிலை வந்து தேவைப்படும். கண்ணுக்கு நல்லது. அதனால் வந்து கருவேப்பிலை வந்து தூக்கி எறிஞ்சிடாதீங்க சாப்பிடையில. அதையும் மென்று சாப்பிடுங்க. நல்லெண்ணெயில் சேர்த்த சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்குவோம். இப்போ கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். மல்லி, சீரகம், சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூள் 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நண்பர்கள், இந்த மாதிரி எண்ணெயில் வெங்காயம் வதக்கும் போது மசாலா நீங்கள் சேர்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலர் கொடுக்கும். நம்ம சேர்த்த மசாலா நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லா வதக்கிட்டோம். எலுமிச்சம்பழம் சைஸ் புளியம்பழத்தை எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்போ கரைச்சி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவில் மசாலாவில் சேர்த்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுக்குவோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மசாலாவோட நம்ம சேர்த்த புளி தண்ணி நல்லா காரசாரம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லெண்ணெயில் வதக்கி அரைச்ச மசாலா வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி வந்து மசாலா வந்து சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்த மசாலா நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். அதனால மூடி போட்டுக்குவோம். கூட்டி வச்ச குழம்பு நல்லா வத்திருச்சு. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா காரசாரமாக நல்லா குதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நல்லெண்ணெயில் வறுத்த சுண்ட வத்தல் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, நம்ம கூட்டி வச்ச குழம்பு நல்லா வத்தின பிறகு தான் அதுக்கு பிறகு வந்து நம்ம எண்ணெயில் வறுத்த சுண்ட வத்தல் வந்து நம்ம சேர்க்கணும். இன்னமும் நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் ஒரு 5 நிமிஷம். நம்ம சேர்த்த சுண்ட வத்தல் வந்து நல்லா குழம்போட நல்லா கொதிச்சு நல்லா வத்திக்கிட்டு இருக்கு. வறுத்த சுண்ட வத்தல் வந்து சேர்த்த உடனே அடாடா குழம்பு வந்து வாசனை ஒரு வித்தியாசமா இருக்கு. அதை விட இன்னமும் ருசியும் நல்ல மனம் தரக்கூடிய கல் உப்பு வந்து 1 தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க கல் உப்பு வந்து பார்த்து வந்து சேர்த்துங்க. சுண்ட வத்தலையும் உப்பு வந்து இருக்கும். அதனால கல் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படியே கல் உப்பை நல்லா கிண்டி விட்டு உப்புடைய தன்மை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ செக் பண்ணிக்கோங்க. சேர்த்த உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு வந்து சேர்த்துக்குங்க. நம்ம செய்யக்கூடிய வத்த குழம்பு காரம் புளிப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கேன். அதோட இனிப்பு சேர்த்தா அந்த வத்த குழம்பு எப்படி இருக்கும். அதனால் 1/4 துண்டு வெள்ளைக்கட்டி வந்து சேர்த்துக்கிறேன். வத்த குழம்பு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இனிப்பு புளிப்பு காரத்தோட வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்த வெள்ளைக்கட்டியை 2 கிண்டு விட்டு இன்னும் நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும். வத்த குழம்புக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா மனமும் ருசி. நம்ம சாப்பிடக்கூடிய வத்த குழம்பு வந்து ஜீரண சக்தி ஆகிறதுக்கு பெருங்காயத்தூள் 1 தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்த பெருங்காயத்தூளை நல்லா கிண்டி விட்டு
நண்பர்களே, பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்லா சுண்ட வத்த குழம்பு நான் பாருங்கள், நல்லா வத்தி பாருங்க, எண்ணெய் வந்து பிரியுது பற்றியில. இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரியணும். நான் கைப்பிடியில் கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா அலசி சின்ன சின்ன நறுக்கி பச்சத்துக்கிறேன். மலை சாரல் போல் மல்லித்தலையை அப்படி தூவி விட்டு கடைசியாக ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றி அப்படி வத்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க. அடாடாடா, ஒரு தட்டுக்கு 2 தட்டு சோறு சாப்பிடலாங்க. சைடிஸுக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க அந்த வத்த குழம்பு. நண்பர்களே, அருமையான முறையில் வில்லேஜ் கழுத்துப்பூடி ஸ்டைலில் நம்ம வத்த குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம்.